வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 10th ஸ்டாண்டர்டுடைய மேக்ஸ் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் உடைய செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n 4 power n கேன் எண்ட் வித் த டிஜிட் 6. 4 power nங்கிற வேல்யூ இதில் முடியணும், 6ல் முடியணும். அப்படின்னா இந்த எண் என்னென்னவா இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? நேச்சுரல் நம்பர். இந்த எண் என்ன நேச்சுரல் நம்பராக இருக்கலாம்? நேச்சுரல் நம்பர் என்னது? 1 2 3 4. செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 4 power 1 போட்டோம்னா 4, 4 power 2 போட்டோம்னா 16, 4 power 3 போட்டோம்னா 16 into 4 64, 4 power 4 போட்டோம்னா 64 into 4 என்ன வரும்? 4 4s are 16, remainder 1, 6 4s are 25, 256. 4 power 5 போட்டோம்னா into 4, 24 4 remainder 2, 22 remainder 2, 8 10. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்களேன், 4 power 1னா end with 4, 3னா 4, 5னா 4. ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 4ல் முடியுது. ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 2 4, இதே 4 power 6 போட்டு பாருங்க. 4 4s are 16, remainder 1 9 0 4. அப்போ என்ன பாருங்க, 4 உடைய பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா 2 4 6, ஈவனாக இருந்தால் 6ன்னு முடியுதுங்க. ஆடாக இருந்துச்சுன்னா 4ன்னு முடியுது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 4 power n end with 6, 6ல் முடியணும்னா அப்போ எதை பவராக இருக்கும்? நமக்கு என்னவா இருக்கணும்? ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஆஃப் என்னன்னா ஈவன் நம்பர். சரிங்களா? எனி ஈவன் நம்பர் 4 power எந்த ஈவன் நம்பர் போட்டாலுமே எண்ட் வித் என்ன இருக்கும்? 6ல் முடியும். சரிங்களா? therefore n is equal to என்னவா இருக்கலாம்? 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம். எனி ஈவன் நம்பர், எனி ஈவன் நேச்சுரல் நம்பர். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் m, n are natural numbers, for what value of m does the 2 power n into 5 power m end in 5? இந்த 2 power n 5 power m இந்த வேல்யூ 5ல் முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இது 2 power n 5 power m இந்த வேல்யூ 5ல் முடியணும்னா எந்த mக்கு, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் m, m என்னவா இருந்துச்சுன்னா இந்த ஹோல் வேல்யூ எண்ட் வித் 5 அப்படின்னு கேட்குறாங்க. எண்ட் வித் 5. சரிங்களா? எந்த வேல்யூக்கு? இந்த ml என்னவா இருந்துச்சுன்னா இந்த ஹோல் வேல்யூ 5ஆல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த வேல்யூ 2 power n into 5 power m ஓட வேல்யூ. இந்த n m ரெண்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே. இஃப் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். 2 power 1 என் நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4, 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 8. அதாவது 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 8, 2 power 4 16, 2 power 5 32. என்ன சொல்ல வரும்? நம்பர் நேச்சுரல் நம்பர்லாம் போடும்போது 2 power போட்டோம்னா 2ல் முடியலாம், 4ல் முடியலாம், 8ல் முடியலாம், 6ல் முடியலாம், 2ல் 4 6 8 எல்லாத்திலும் முடியல. அதான் ஈவன் நம்பராக முடியும். கரெக்டுங்களா? 2 6 8 4 2. அப்போ முடிய நம்பர்லாம் 2 டேபிளில் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக 2 power எந்த நேச்சுரல் நம்பர் போட்டாலுமே அது 2ஆல் முடியுது. 2ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்குதுன்னா என்ன சொல்லிக்கலாம்? ஈவன் நம்பர்னு சொல்லிக்கலாமா? அப்போ ஃபார் n பிலாங்ஸ் டு n, 2 power n ஆல்வேஸ் ஈவன். சரிங்களா? ஏன்னா 2 power என்ன வேல்யூ கொடுத்தாலுமே முடிகிற நம்பர் என்னவா இருக்குது? 2 4 6 8 அப்படிதான் முடியுது. அப்போ அதெல்லாம் நமக்கு ஈவன் நம்பர். இப்போ 2 power n ஆல்வேஸ் ஈவன் நம்பர் when n பிலாங்ஸ் டு n. அதே மாதிரி 5 power செக் பண்ணி பாருங்க. இஃப் m பிலாங்ஸ் டு n, 5 power n என்னவா இருக்கும்? இப்போ 5 power 1 போடுறோம், என்ன வரும்? 5 power 1 5, 5 power 2 25, 5 power 3 125, 5 power 4 625. இப்போ 5 power என்ன நம்பர் போட்டாலுமே எண்ட் வித் 5. அப்போ 5 power n ஆல்வேஸ் எண்ட் வித் 5. இது ரெண்டையும் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு ஈவன் நம்பரையும் 5ஆல் முடிய நம்பர் மல்டிப்ளை பண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஈவனில் முடியுது,
2480 அது மாதிரி முடியுது 2468ன்னு. இது 5ல முடியுது. 5 ஈவன் நம்பரால மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா என்ன ஆகும் நமக்கு 0 வருமா? 2 5s are 10, 4 5s are 20, 6 5s are 30, 8 5s are 40. ஈவன் நம்பரால 5 மல்டிப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா எதோட முடியும் நமக்கு 0வால தான் முடியும். அப்ப 5ஆல முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த நம்பரோட ஆன்சரு கண்டிப்பா என்ன வாய்ப்பு இல்லை, என்எம் என்னவா இருந்தாலும் சரி என்னவா முடிய வாய்ப்பு இல்லை, 5ல முடிய வாய்ப்பு இல்லை, 0வா தான் முடியும். இப்ப 2 power n into 5 power m always end with 0. அப்ப for no value of m 2 power n into 5 power m end with 5. 2 power n 5 power m 5ஆல முடியறதுக்கு எந்த m வேல்யூ கிடையாதுன்னு எழுதிக்கலாம். கிளியருங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Find the HCF of 252525 and 363636. நம்ம நார்மலா HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டிவிஷன் நம்ம பயன்படுத்துவோம். அதை நம்ம இங்க பயன்படுத்த வேணாம், பெரிய நம்பரா இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போலாம். பிரைம் நம்பர் வச்சு இது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். தனித்தனியா முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 252525. இதை பிரைம் ஃபேக்டர் போட்டா நமக்கு 5ல முடியுதுங்களா? அப்போ 5ஆல போடலாம். 5ஆல போட்டா 5 5s are 25, 2 இருக்குது. அடுத்த நம்பர் சேர்த்து எடுத்துக்கிறோம். அப்போ கண்டிப்பா 0 போட்டு தான் சேர்த்து எடுக்கணும். 25 5 டைம் 2 தான் இருக்குது. 0 போட்டு தான் அடுத்த நம்பர் சேர்த்து எடுக்கணும் 25, அது 5 டைம். சரிங்களா? இப்போ மறுபடியும் 5ஆல போடணும். 10101. 5ஆல ஆகாது, 2ஆலையும் ஆகாது, ஏன்னா கடைசி நம்பர் ஈவனா இல்லை. 3ஆல ஆகுது. எப்படி செக் பண்ணணும், இந்த நம்பர் அப்படியே ஆட் பண்ணி பாருங்க. 1 + 0 + 1 + 0 + 1 கூட்டினா 3 வருதுங்களா? இந்த நம்பர் ஆட் பண்ணோம்னா 3 டேபிள் வர மாதிரி இருந்தா கண்டிப்பா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? அப்ப 3ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். 3ஆல போட்டா 3 3s are 9, ரிமைண்டர் 1 11, 3 டைம் போட்டா 9, ரிமைண்டர் 2 20, 6 டைம் போட்டா 18, ரிமைண்டர் 2 21, 7 டைம். அப்ப இது 2ல ஆக போறது 3ல ஆகுமா? 6 12 19. 3ல ஆகாது. 2ல ஆகலனாவே 4ல ஆக போறது கிடையாது. 5ல ஆகாது, 7ல முடியுது. 6ல ஆகணும்னா 2 3 ரெண்டாலே ஆனா மட்டும்தான் 6ஆல ஆகும். 6 ஆக போறது இல்லை. 7 செக் பண்ணி பாருங்க. 28 5 56 7ல ஆகும். இப்போ 7ஆல போட்டோம்னா 4 7s are 28, ரிமைண்டர் 5 56, 8 டைம்ஸ் 1 டைம். இது மாதிரி 7ல ஆகாது. 8 9 10 11ல ஆகாது. 13ல ஆகும். 13 போட்டோம்னா 3 13s are 39, ரிமைண்டர் 9 91, 7 டைம். அதே மாதிரி இதுவும் கண்டுபிடிச்சாலும் இப்பயே 36 36 36. 2ஆல போடலாங்களா? சார் டைரக்டா 6ஆல ஆகும்னு 6ஆல போட்டுறாங்க. பிரைம் நம்பர் தான் சூஸ் பண்ணுவோம். அதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல பண்றோம். 2ஆல போட்டோம்னா 1 டைம் ரிமைண்டர் 1 8 டைம், 1 டைம் ரிமைண்டர் 1 8 டைம், 1 டைம் ரிமைண்டர் 1 8 டைம். இது 2ஆல ஆகும். 2ஆல போட்டோம்னா 9 டைம்ஸ் 1 8 சேர்த்து எடுக்கிறோம். 0 போட்டு 9 டைம், 0 போட்டு 9 டைம். 3ஆல ஆகும். 30303. 3ஆல போட்டோம்னா 10101. 1010 வந்துச்சு, அங்கே போட்டலாம், அப்படியே எழுதிக்கலாம். 3ஆல போட்டோம்னா 3367. 7ஆல போட்டோம்னா 481. 13ஆல போட்டோம்னா 37. இதனுடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் அவருடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதலாம். 252525 எப்படி எழுதலாம்? 5 power 2 3 into 7 into 13 into 37. சரிங்களா? எழுதும்போது இதே மறந்துடாதீங்க. இல்லை இங்கேயும் 37 ஒன்று கூட போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா 37 மிஸ் பண்ணாமல் எழுதுவீங்க. இல்லைன்னா கரெக்டாக நோட் பண்ணி எழுதிக்க, அது வரை எழுதுவேன். அடுத்தது 36 36 36. இப்போ என்ன வரும்? 2 power 2 இருக்குது, 3 power 3 இருக்கு, 7 into 13 into அதுக்கும் 37. சரிங்களா? இப்போ இதுக்கு HCF எழுதணும். இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டர் எழுதுனதுக்கு அப்புறமேட்டு HCF LCM எப்படி எழுதணும் அப்படின்னா, HCFனா காமனா இருக்கிறத மட்டும் எழுதணும். அதுலேயும் காமனா இருக்கிற லோவஸ்ட் பவர் எழுதணும். LCMனா
காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர், காமனாக இல்லாததையும் எழுதணும். அதான் எல்சிஎம். இப்போ கேட்டிருக்கிறது ஹச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எது காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது, 7 காமனாக இருக்குது, 13 காமனாக இருக்குது, 37 காமனாக இருக்குது. காமனாக இருக்குது லோவஸ்ட் பவர் 3 பவர் 3 3. அப்போ என்ன வரும்? 3 மட்டும் எழுதிக்கலாம். 7 பவர் 1 7 பவர் 1 7 பவர் 1 தான், 13 பவர் 1 தான், 37 பவர் 1 தான். இதுதான் ஹச்சிசிஎஃப். இப்படியே முடிச்சாலும் சரி, இல்லை இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுங்க. என்ன வரும்? 3 7s are 21. 21 into 13 பண்ணோம்னா 3 6 21 273 into 37. 3 7s are 21, 7 7s are 49. மீதி 2 51க்கு 1 மீதி 5 21 மீதி 2 49 51 மீதி 5 2 14 19. 3 பண்ணோம்னா 3 3 சார் 9, 3 21க்கு 1 மீதி 2 2 3 6 2 8 1 மீதி 2 3 6 2 8. ஓகே. இப்போ நமக்கு ஆட் பண்ணோம்னா 1 10க்கு 0 மீதி 1 11 மீதி 1 10. என்ன வருது? 1 0 1 0 1. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சம் பாருங்க. இஃப் 13824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. இதே மாதிரி எக்ஸாம்பிள் கூட ஒன்று பார்த்தோம். இதை ப்ரைம் ஃபேக்டர் பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம் மாற்றலாம். சரிங்களா? மாற்றினோம்னா 2 பவரில் என்ன இருக்கோ அதான் ஏ, 3 பவரில் என்ன இருக்கோ அதுதான் பி. மாற்றலாமா? 13824 13824 4 முடியுதுங்களா? அப்போ ஈவன் நம்பர் 2 ஆல் டிவைட் ஆகுமா? 2 ஆல் போட்டோம்னா 6 டைம் 12 ரிமைண்டர் 1 9 டைம் 1 2 டைம் 2 ஆல் மறுபடியும் போட்டோம்னா 3 டைம் 4 டைம் 8 ரிமைண்டர் 1 5 டைம் ரிமைண்டர் 1 6 டைம் 2 ஆல் போட்டோம்னா 1 ரிமைண்டர் 1 7 2 2 சார் 4 ரிமைண்டர் 1 8. 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 2 சார் 16 ரிமைண்டர் 1 6 4. மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 3 2. 2 ஆல் மறுபடியும் பண்ணலாம் 2 1 6. 2 ஆல் 1 0 8 ஏன்னா 16 சேர்த்து எடுக்கிறோம். 2 ஆல் 5 4. 2 ஆல் 2 7 27 2 ஆல் ஆகாது. இப்போ 3 ஆல் ஆகும் 9. 3 ஆல் 3 3 ஆல் 1. இதுதான் அதனுடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இது எப்படி எழுதலாம்? இப்போ 13824 we can written as 2 power 1 2 3 4 5 6 7 8 9 2 power 9 into 3 power 3. Once again we check it. 1 2 3 4 5 6 7 8 9 2 power 9 3 power 3. இவ என்ன சொல்லிக்கிறாங்க? 2 power a into 3 power b ன்னு கொடுத்துருக்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 2 power a னா therefore a is equal to 9, b is equal to 3. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். if p1 power x1 plus p2 power x2 plus p3 power x3 into p power 4 power p4 power x power 4 is equal to 113400, where p1 p2 p3 4 are the primes in ascending order and x1 x2 x3 4 are the integers. இப்போ p1 p2 p3 p4 என்னது ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம இந்த நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எடுத்து எழுதணும். எந்த ஆர்டரில்? அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். எழுதினோம்னா நம்ம p1 p2 p3 p4 சொல்லிடலாம், x1 x2 x3 x4 சொல்லிடலாம். எதை? இதனுடைய ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். 113400 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாங்களா? என்ன வரும்? முதல்ல 0ல் முடியுதா? 2 ஆல் பண்ணலாமா? 5 time remainder 1 13 6 time remainder 1 7 time 0 0 2 2 time remainder 1 8 time 3 time remainder 1 5 time 0 2 all 1 4 1 7 5 5 முடிஞ்சா 5 ஆல பண்ணலாம். 2 5s are 10 remainder 4 41 8 times 40 remainder 1 17 3 time 15 remainder 2 5 time மடி 5 ஆல பண்ணலாம். 5 5s are 25 remainder 3 33 6 time 30 remainder 3 7 time 5 6 7 ஆட் பண்ணி பார்த்தா 5 6 ஆட் பண்ணி 11 11 plus 7 18 3 டேபிள் வருது. அப்போ கண்டிப்பாக 3 ஆல் ஆகும். 1 3s are 3 remainder 2 26 8 3s are 24 remainder 2 9 time இது 3 ஆல் ஆகும். 6 time 3 times 3 ஆல் போட்டோம்னா
2 டைம் 1 டைம் 3 ஆல் போட்டோம்னா 7 டைம் 7 ரைட் பண்ணால் 1 டைம். அப்போ 1 1 3 4 0 0 எப்படி எழுதலாம்? 2 பவர் 3 அசனிங் ஆர்டர் எழுத சொல்கிறாங்க. முதல்ல 2 எழுதிக்கலாமா? 2 பவர் 3 இன்ட்டு அடுத்த என்ன இருக்கும்? 3 3 பவர் 4 இன்ட்டு 5 பவர் 2 இன்ட்டு 7. இது எதுக்கு ரிலேட் பண்ணுறோம்? P1 power x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4. கம்பேர் பண்ணுங்க. P1ங்கிறது 2. Therefore, P1 is equal to 2. P2 is equal to 3. P3 is equal to 5. P4 is equal to 7. x1 is equal to 3. x2 is equal to 4. x3 is equal to 2. x4 is equal to 1. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6th one, find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னா நம்ம போடக்கூடிய இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் என்னது? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ங்கிறது. இது 2 நம்பருக்கும் HCF LCM கேட்டிருக்காங்க. 2 என்ன பண்ணலாம்? நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்து எழுதிக்கலாமா? முதல்ல 408 2 போட்டோம்னா 2 டைம் 0 4 டைம் 2 போட்டோம்னா 102 2 பண்ணோம்னா 51 3 பண்ணோம்னா 1 டைம் 1 3 is 3 21 7 டைம் 17ங்கிறது பிரைம் நம்பர். அவ்வளோதான். அடுத்தது எதனா போட்டுக்கலாம். 17 போட்டோம்னா 1 டைம். இங்கே என்ன வரும்? 170 2 போட்டோம்னா 8 டைம் 16 ரிமைண்டர் 1 10 5 டைம் 5 போட்டோம்னா 1 7 17 போட்டோம்னா 1. சரி, இப்போ 408 எப்படி எழுதலாம்? 2 பவர் 3 3 power 1 17 power 1 170 2 power 1 into 5 power 1 into 17 power 1. இதுக்கு என்ன பண்ணணும்? LCM HCF. LCM என்ன சொன்னோம்? காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் காமன் எல்லாத்தையும் எழுதணும். 2 காமனாக இருக்குங்களா? ஹையஸ்ட் பவர் 2 power 3. 5 காமனாக இல்லை, 3யும் காமனாக இல்லை. அப்போ 3 power 1 into 5 power 1 into 17 காமனாக இருக்குது. ஹையஸ்ட் பவர் 1 தான். இதுதான் LCM. இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 power 3 8 3 5 are 15 into 17 8 into 15 into 17 85 மீதி 3 1 7 10ங்க 15 5 5 2 255 மல்டிப்ளை பண்ணோம்னா 8 5 are 40 ரிமைண்டர் 4 44 ரிமைண்டர் 4 16 20. இதுதான் LCM. சரிங்களா? HCF என்னது? காமனாக இருக்கிறதுல லோவஸ்ட் பவர் 2 power 1 2 power 3. இப்போ 2 5 காமனாக இல்லை, 17 காமனாக இருக்குது. லோவஸ்ட் பவர் 17 தான். இப்போ என்ன வரும்? HCF is equal to 2 into 17 34. இது HCF, இது LCM. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24 15 36. இது 3ஆலையும் எக்ஸாக்டா டிவைட் ஆகணும். இப்போ ஒரு நம்பரு இது 3ஆலையும் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் கண்டிப்பா என்னவா இருக்கும்? LCM இருக்கும். சரிங்களா? நம்ம சொல்ற நம்பரு இது 3ஆலையும் எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. இது 3ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த நம்பரு இதோட LCM ஆலையும் டிவைட் ஆகும். மீனிங் கரெக்டுங்களா? ஏன்னா இந்த 3ஆல டிவைட் ஆகுதுன்னா இதனுடைய LCM ஆகலையும் கண்டிப்பா நமக்கு அது டிவைட் ஆகணும். அப்ப இது ஒவ்வொன்றும் செக் பண்றதுக்கு இதோட LCM எடுத்துக்கிட்டு அது LCM ஆல டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. சரிங்களா? அப்ப முதலோட LCM கண்டுபிடிச்சுக்கணுமா? 24 15 36 மூணுக்கும் LCM எப்படி போலாம்? நம்ம
24 15 36 டைரக்டாக எல்சிஎம் போட்டலாமா எல் டிவிஷனில் என்ன பண்ணலாம் 3 டேபிளில் 3 டிவைட் ஆகும் 3 போட்டோம்னா 8 5 12 மணி 3 ஆகவும் ஆகாது 4ல் இது ரெண்டும் ஆகும் எல்சிஎம்னா 1 வரையும் கொண்டு வரணும் இங்கே 4 போட்டோம்னா 2 டைம் 5 அப்படியே இருக்கும் 3 டைம் 2ஆல் போட்டால் 1 டைம் 5 டைம் 3 டைம் 5ஆல் போட்டால் 1 டைம் 1 டைம் 3 டைம் 3ஆல் போட்டோம்னா 1 டைம் 1 டைம் 1 டைம் அப்போ எல்சிஎம் என்னது எல்சிஎம் ஆஃப் 24, 15, 36 is equal to 3 into 4 into 2 into 5 into 3 என்ன வரும் 3 4s are 12 12 3s are 36 into 10 360 அப்போ இந்த 3 நம்பரோட எல்சிஎம் 360 இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கண்டிப்பாக அதோட எல்சிஎம்மாலே என்ன நமக்கு டிவைட் ஆகும் சரிங்களா நம்ம என்னது 6 டிஜிட் இருக்கிற லார்ஜஸ்ட் நம்பர் வந்து என்னவா இருக்கும் 9999999 ஆர் 9 போட்டோம்னா அந்த நம்பர் என்னது 6 டிஜிட்லயே கிரேட்டஸ்ட் நம்பர் இப்போ அந்த நம்பரை டிவைட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ரிமைண்டர் வருதா ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அந்த நம்பர் பர்ஃபெக்ட் டிவைட் ஆகும் இப்போ நம்ம 6 9 போகிற நம்பர் அதாவது டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம் டிவைட் ஆகலைன்னு வச்சுக்கலாம் ரிமைண்டர் வருது பார்த்தீங்களா அந்த ரிமைண்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அப்போ அந்த நம்பர் கண்டிப்பாக அதான் டிவைட் ஆகும் 360ஆல் டிவைட் ஆகும் அப்போ the greatest 6 digit number என்னது இதுதான் greatest 6 digit number இத 360ஆல டிவைட் பண்றோம் 1 டைம் 2 டைம் 3 டைம் போட்டோம்னா 1000 தாண்டி போயிடும் இப்போ 2 டைம் போடலாம் 0 12க்கு 2 ரிமைண்டர் 1 7 சப்ராக்ட் பண்ணோம்னா 9 7 2 அடுத்த நம்பர் எடுத்து வைக்கிறோம் 9 எத்தனை டைம் போடலாம் 10 டைம் போட்டோம்னா 3600 9 போட்டோம்னா 27 அதிகமாக போயிடும் இப்போ 8 டைம் போட்டு பார்க்கலாங்களா 8 டைம் போட்டு அதிகமாக போயிடும் 7 டைம் கரெக்டாக இருக்கும் 7னா 0 7 6 are 42 2 ரிமைண்டர் 4 3 7s are 21 25 இது கூட அடுத்த கூட்டும்போது 2800 ஆகி போயிடும் கரெக்டாக 7 டைம் போட்டது இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 9 7 2 அடுத்த நம்பரு 9 இது அதே நம்பர் தான் இருக்குது 7 டைம் போடுறோம் 2520 சப்ராக்ட் பண்ணோம்னா 279 அடுத்த நம்பரு 9 இங்கே எடுத்து வச்சாச்சு இதை எடுத்து வச்சாச்சு இப்போ கடைசி நம்பர் இப்போ என்ன வரும் அதே மாதிரி 7 டைம் போட்டோம்னா 2520 ரிமைண்டர் 279 அப்போ இந்த நம்பரால் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் 279 வருது அப்போ இதுலேருந்து 279 சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா அப்போ அந்த நம்பர் என்ன ஆகும் நமக்கு 360ஆல் கம்ப்ளீட் டிவைட் ஆகும் 360ஆல் டிவைட் ஆகுதுன்னா அப்போ இந்த நம்பராலையும் டிவைட் ஆகும் சரிங்களா அப்போ த கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 24 த கிரேட்டஸ்ட் நம்பர் exactly divisible by 24, 15, 36 is equal to இந்த நம்பர்ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும் -279 என்ன வரும் 9ல 9 போயிடுச்சுன்னா 0 9ல 7 போயிடுச்சுன்னா 2 9ல 2 போயிடுச்சுன்னா 7 9 9 9 சரிங்களா டவுட் இருக்கலாம் தமிழில் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா எல்சிஎம் ஏன் சார் கண்டுபிடிச்சிங்க ஹச்எஃப் ஏன் கண்டுபிடிக்கல ஹச்எஃப்ஆல் டிவைட் பண்ணலாமேன்னு கேட்குறாங்க அதான் சொன்னேன் முதல்ல என்ன சொன்னோம் எல்சிஎம்னா இந்த 3 நம்பரோட எல்சிஎம்னா அந்த நம்பரை இது 3 டிவைட் ஆகணும்னு அர்த்தம் நமக்கு இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த 360 இது 3 டிவைட் பண்ணும் அப்போ இது 3 இந்த நம்பரை டிவைட் பண்ணுதுன்னா இது டிவைட் பண்ற நம்பரை கண்டிப்பாக இது 3 என்ன நமக்கு டிவைட் பண்ணும் அதனால எல்சிஎம் எடுக்கிறோம் நீ ஹச்எஃப் எடுத்துன்னு வச்சுக்கலே ஹச்சிஎஃப்ங்கிறது இதை 3ஐயும் டிவைட் பண்ணக்கூடியது இதை 3ஐயும் டிவைட் பண்ற நம்பரு அதை டிவைட் பண்ற அவசியம் கிடையாது அதோட வேற நம்பர் கூட டிவைட் பண்ணும் இது 3ஐயும் டிவைட் பண்ற நம்பர் இது 3 டிவைட் பண்ணாத நம்பர் கூட டிவைட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே பாருங்க இதுக்கு நீ ஹச்எஃப் எடுத்து என்ன வரும் உங்களுக்கு 3 வருமா
இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்பரை 3 டிவைட் பண்ணும். நான் சொல்ற புரியுதுங்களா? இதனுடைய HCF இதை 3ஐயும் டிவைட் பண்ணணும் தவிர வேறையும் டிவைட் பண்ணும். இது 3 டிவைட் பண்ணாத நம்பர் கூட என்ன பண்ணுது? டிவைட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த நம்பரை இதோட HCF டிவைட் பண்ணும். ஆனால் இது 3 எக்ஸாக்ட் டிவைட் பண்ணாது. சரிங்களா? ஆனால் எல்சிஎம் என்னது? எல்சிஎம் இது 3மே டிவைட் பண்ற நம்பர் தான் எல்சிஎம். அப்போ இந்த எல்சிஎம் எதை டிவைட் பண்ணுதோ அந்த நம்பரை கண்டிப்பாக இது 3ம் டிவைட் பண்ணும். அதனால அது எல்சிஎம் எடுத்துட்டு போடுறோம். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் when divided by 3 numbers such as 35, 56, 91? இது 3ஆலையும் டிவைட் ஆகிற நம்பர். இது 3ஆலையும் டிவைட் ஆகிற நம்பர் என்னவா இருக்கணும்? எல்சிஎம்மா இருக்கும். கிளியருங்களா? அப்போ இது 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த நம்பர் கேட்கல. லீவ்ஸ் ரிமைண்டர் 7. இது 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் கேட்கல. இது 3ஆல் டிவைட் பண்ணும்போது 7 ரிமைண்டர் வரணுன்றாரு. சரிங்களா? அப்போ இது 3ஆலையும் டிவைட் பண்ண நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதில் 7 ஆட் பண்ணிக்கிட்டா அதான் ரிமைண்டராக இருக்கும். சரிங்களா? இப்போ 4ஆல் நம்பர் டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 12 4ஆல் டிவைட் ஆகும். எனக்கு ரிமைண்டர் 2 வேணும்னா 12ல் 2 ஆட் பண்ணால் 14. அப்போ 14 நான் 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகிற நம்பரை கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டர் 7 வரணும்னா அந்த நம்பர் கூட என்ன பண்ணிக்கலாம்? 7 ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு 35க்கு 56க்கு 91 7ஆல் டிவைட் ஆகும். எல்லாமே 5 டைம் 8 டைம் 177 3 டைம் எல்லாமே என்னது? பிரைம் நம்பர்ஸ். ஒரு 8 இருக்குங்களா? அவ்வளோதான். தனித்தனோட போட்டுக்கலாம். 5 டைம் 5ஆல் போட்டோம்னா 1 8 13 13ஆல் போட்டால் 1 8 13 சாரி 1ஆல் போட்ட அப்புறம் 8ஆல் டிவைட் பண்ணோம்னா LCM of 35, 56 and 91 is equal to 7 into 5 into 13 into 8. என்ன வரும்? 7 5s are 35. இங்க 80 104ங்களா? 35 into 104 104 into 35 4 0 மீதி 2 2 ஓரஞ்சு 5 3 12க்கு 2 மீதி 1 ஒரு 3 0 4 6 3 என்ன வருது? 3640. இதோட எல்சிஎம் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? ரிமைண்டர் 7 வருவதால் டிவைட் பண்ணும் பொழுது. சரிங்களா? therefore the required smallest number is 364. இதோட 7 ஆட் பண்ணிக்கலாமா? 0 plus 7 என்ன வரும்? 3647. அப்போ இந்த நம்பரை 35ஆல் டிவைட் பண்ணும்போதும் ரிமைண்டர் 7 வரும். 56ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7 வரும். 91ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7 வரும். கிளியருங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் என்னது? 1 2 3 4 5 6 7 9 10. அந்த 10 நேச்சுரல் நம்பராலையுமே டிவைட் ஆகணும். அப்போ அத்தனை நம்பராலும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்? அதனுடைய எல்சிஎம்மா இருக்குமா? ஏன்னா இந்த நம்பர் எல்லாமே அதை டிவைட் பண்ணணும். அப்போ அது என்னது? எல்சிஎம். சரிங்களா? அப்போ இந்த 10 நம்பருடைய எல்சிஎம் தான் கேட்டிருக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு எல்சிஎம் போடணும். என்ன பண்ணலாம்? 2 போடலாங்களா? 1 1 3 2 5 3 7 4 9 5 2ஆல் டிவைட் பண்ணியாச்சு. அடுத்தது 3ஆல் பண்ணலாங்களா? 1 1 1 2 5 1 7 4 3 5. அதிகமாக எனக்கு 5ஆல் பண்ணிடலாமா? 1 1 1 2 1 1 7 4 3 1. 2ஆல் பண்ணலாமா? 1 1 1 1 1 1 7 2 3 1.
2ஆல் 3ஆல் 7ஆல் பண்ணணும். அப்படியே வச்சுட்டாலும் சரி. என்ன பண்ணிக்கலாம்னா 7 ஒருக்கா போடுவோம், 2 ஒருக்கா போடுவோம், 3 ஒருக்கா டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ எல்சிஎம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 natural number is equal to என்ன வரும்? 2 into 3 into 5 into 2 into 7 into 2 into 3 into 1. 2 3s are இந்த 5 2s are 10 வச்சுக்கலாம். கடைசி ஈஸியாக இருக்கும். 2 3s are 6, 6 7s are 42, 42 into 2s are 84, 84 into 3 into 10. 1 12 2 மீதி 1 24 25 into 10 2520. கிளியருங்களா? அப்போ இதன் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பரும் டிவைட் பண்ணக்கூடிய நிறைய நம்பர் இருக்கலாம். அதில் லீஸ்ட் நம்பர் எது? 2520. கிளியருங்களா? ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.